செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதத்தில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. பிணை உத்தரவாதத்தில் சந்தேகம் இருப்பதாக நீதிபதி கார்த்திகேயன் கூறியுள்ள நிலையில் தற்போது பிணை உத்தரவாதத்தில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதம் நீதிபதிகள் பார்வையிட்ட நிலையில் உறவினர்களின் பிணை உத்தரவாதத்தில் சந்தேகம் இருப்பதாக நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்துள்ள நிலையில் தற்போது பிணை உத்தரவாதத்தில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதத்தில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதத்தில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. முன்னதாக செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதம் நீதிபதிகள் பார்வையிட்ட நிலையில் உறவினர்களின் பிணை உத்தரவாதத்தில் சந்தேகம் இருப்பதாக நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்திருந்த நிலையில் இந்த பிணை உத்தரவாதத்தில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. உறவினர்கள் தியாகராஜன் மற்றும் சிவபிரகாசம் ஆகியோர் வழங்கியுள்ள உத்தரவாதத்தில் சந்தேகம் இருப்பதாக நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்திருந்த நிலையில் இந்த பிணை உத்தரவாதத்தில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் விடுதலையில் தொடர்ந்து சிக்கலானது ஏற்பட்டு இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ள நிலையில் பிணை உத்தரவாதத்தில் சந்தேகம் இருப்பதாக நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்துள்ள நிலையில் அமலாக்கத்துறை தரப்பில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பிணை உத்தரவாதத்தில் சந்தேகம் இருப்பதாக நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை தரப்பில் இந்த பிணை உத்தரவாதத்தில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். செந்தில் பாலாஜியின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் பிணை உத்தரவாதம் தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியை விடுவிப்பதில் இருந்த சிக்கல் என்பது தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் செந்தில் பாலாஜிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக ஓராண்டிற்கும் மேலாக சிறையில் இருப்பதாலும் ஜாமீன் வழங்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இருந்தபோதிலும் பல்வேறு நிபந்தனைகளுடன் மட்டுமே இந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் உத்தரவாதம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. செந்தில் பாலாஜியின் தரப்பில் வழக்கறிஞர் பரணிக்குமார் தாக்கல் செய்தார். குறிப்பாக 2 பிணை உத்தரவாதங்களை நீதிபதிகள் பார்வையிட்டு 2 உறவினர்களின் பிணை உத்தரவாதத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக தியாகராஜன் மற்றும் சிவபிரகாசம் ஆகியோரின் பிணை உத்தரவாதத்தில் சந்தேகம் இருப்பதாக நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் பேசுகையில் தனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை எனவும் செந்தில் பாலாஜி பிணை உத்தரவாதம் கொடுத்தவரிடம் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். செந்தில் பாலாஜியை தங்களுக்கு எப்படி தெரியும் உள்ளிட்ட விவரங்களையும் அவர் கேட்டறிந்தார். தொடர்ச்சியாக உத்தரவாத பாண்டில் கையெழுத்திட்டுவிட்டு செல்ல நீதிபதி சொல்லியிருந்த நிலையில் தற்போது செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதம் ஏற்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் செந்தில் பாலாஜியை விடுவிப்பதில் இருந்த சிக்கல் என்பது தற்போது நீங்கியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதத்தை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக புழல் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி தற்போது வெளியில் வர இருக்கிறார். அண்மை செய்தி. செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதத்தின் சிக்கலானது தீர்ந்து உள்ளது. தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலையாக உள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. செந்தில் பாலாஜி தரப்பின் பிணை உத்தரவாதம் ஏற்கப்பட்டுள்ளதாக நீதிபதி எஸ் கார்த்திகேயன் ஏற்றிருக்கிறார். தற்போது இந்த சிக்கலானது தீர்ந்துள்ள நிலையில் புழல் சிறையில் இருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலையாக இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக அவரது ஆதரவாளர்கள் அங்கு குவிந்துள்ள நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி விடுதலையாக உள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த பிணை குறித்த சிக்கல் தீர்ந்துள்ள நிலையில் புழல் சிறையில் இருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலையாக இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.